ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கின்றோம். உலக முடிவை பற்றி, ஆண்டவரின் இரண்டாம் வருகையை பற்றி திருப்பலி வாசகங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து 14ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரையுள்ள வசனங்கள். சீவியரையும் மரித்தவரையும் அவர் நடுத்தீர்க்க வருவார் என்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே எடுத்து கூறுகின்றோம். தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று கூறுவதாக நாம் கேட்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே எவ்வாறு கடைசியிலே களைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு சுட்டெரிக்கப்படும் என்று கேள்விப்பட்டோம். அவ்வாறே தீமை செய்த அத்தனை பேருக்கும் தண்டனை உண்டு என்று கூறும் விதத்தில் இங்கே அறுவடை காலம் வந்துவிட்டது என்று எடுத்து கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஆண்டவர் எவ்வாறு தீயவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பார் என்பது உருவகமாக இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று கூறப்படுகிறது. அவ்வாறே நடக்கின்றது. கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவை போடப்படுகின்றன. நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்படுகின்றன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடுகின்றது. தீயவர்களின் கதி இப்படித்தான். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த முறைகேடான செயல்களுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் வேத கலாபனை நேரத்தில் துன்புறுத்தப்படுகின்ற உண்மையான சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற செய்தியாகவும் இது இருக்கின்றது. நம் வாழ்க்கையின் முடிவில், உலக முடிவில் நம் எல்லாருக்கும் ஒரு பரிசோதனை உண்டு. இன்றைக்கு நம்மையே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் பயணிக்கின்ற பாதை சரியானது தானா? உண்மையாகவே ஆண்டவரின் மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றோமா? மீட்புக்காக உழைக்கின்றோமா? அல்லது நம்முடைய அழிவை நாமே தேடிக்கொள்கின்றோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். இன்றையிலிருந்து சனிக்கிழமை வரை நற்செய்தி பகுதியும் மீண்டும் மீண்டும் இறுதி காலத்தை பற்றிய செய்தியை எடுத்துரைக்கின்றது. திருவழிபாட்டின் இறுதி வாரத்தில் லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்டது. கோவிலை பற்றி சிலர் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தனராம். மார்க்க நற்செய்தியின்படி அந்த சிலர் சீடர்கள் என்று தெரிந்து கொள்கிறோம். கவின்மிகு கற்கள், நேர்ச்சை பொருள்கள், இவற்றால் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த கோவில். யூத போர் என்னும் தன்னுடைய நூலிலே வரலாற்று ஆசிரியர் யோசேஃபோஸ் இந்த எருசலேம் தேவாலயத்தின் நீளம், உயரம், அகலம் எவ்வளவு பெரியது! அது கதவுகளற்ற முதல் வாயில் 70 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்டிருந்தது. அங்கே வாயிலுக்கு அருகே இருந்த தங்கத்திலே செய்யப்பட்டிருந்த அலங்காரங்கள் எல்லாம் சூரியனின் ஒளி பட்டு பார்ப்போர் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கண்களை கூசச் செய்தது என்றெல்லாம் விளக்கமாக விவரித்துள்ளார். எருசலேம் கோவில் மட்டுமல்ல, அந்த நகரமும் கூட பிரசித்தி பெற்றதாக அமைந்திருந்தது. இன்றைக்கும் கூட நம்முடைய நகரங்களை பற்றி, பல்வேறு மகத்தான கட்டடங்களை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம். நாம் கட்டிய நம்முடைய வீட்டை பற்றி பெருமைப்படுகிறோம். நம்மிடம் இருக்கின்ற ஆடைகளை பற்றி பெருமைப்படுகிறோம். வாகனங்களை குறித்து பெருமைப்படுகிறோம். உன்னுடைய பணம், பதவி, பொருட்கள் யாவுமே நிலையானவை அல்ல என்று ஆண்டவர் இன்றைக்கு எடுத்துரைக்கின்றார். அன்றைக்கு கோயிலின் மகத்துவத்தை பற்றி கேட்ட ஆண்டவர்
இந்த கோயிலில் உள்ள கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி அழிக்கப்படும் என்றார். ஆண்டவர் முன்னறிவித்தவாறே கிபி 70ஆம் ஆண்டிலே புரட்சி செய்த யூதர்களை ஒடுக்குமாறு வெஸ்பாசியன், டைட்டஸ் ஆகியோர் எருசலேம் ஆலயத்தையும் நகரத்தையும் அடையாளம் தெரியாமல் போகும் அளவுக்கு அழித்தார்கள். இவை எப்போது நடைபெறும் என்று கேட்ட மக்களிடம் ஆண்டவர் அறிகுறிகளை பற்றி அதிகமாக பேசாமல் அவர்களுக்கு சில எச்சரிக்கைகளை விடுக்கின்றார். மீண்டும் வரலாற்று ஆசிரியர் யோசேபோஸ் அறிகுறிகள் இருக்கத்தான் செய்தன, மக்கள்தான் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பார். வானத்திலே வாள் போன்ற ஒரு நட்சத்திரம் இருக்குமாம். பசுமாடு ஒன்று ஆலயத்திலே ஆட்டுக்குட்டியை பெற்றெடுக்குமாம். கோவிலிலே இருந்த வெங்கல கதவு ஒன்று தானாகவே திறக்குமாம். ஆகாயத்திலே குதிரை வண்டிகள் பறக்குமாம். அனானியாவின் மகன் இயேசு எருசலேம் நகரத்தை சபித்தானாம். இதையெல்லாம் கண்டுகொண்டும் அந்த மக்கள் மனம் திரும்பவில்லை. எருசலேம் அழிக்கப்பட்டது என்பார் அந்த வரலாற்று ஆசிரியர். ஆண்டவர் இயேசு விடுத்த எச்சரிக்கைகளை பாருங்கள். ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கின்றார். நானே அவர், காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றெல்லாம் பலர் சொல்லுவார்கள். அவர்கள் யாரையும் நம்பிவிடாதீர்கள். உங்களை பாவத்திற்கு இட்டுச் செல்ல பேசுவார்கள், சில காரியங்களை செய்வார்கள். ஏமாந்து போகாதீர்கள். தவறான போதனைகளை நம்பி ஏமாந்து போய்விடாதீர்கள். உண்மையான போதனைகளை ஏற்காமலிருந்து ஏமாந்து போய்விடாதீர்கள். எல்லாரும் கடவுள் பக்கம் திரும்புங்கள் என்கின்றார். மீண்டும் மீண்டும் இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, புத்திசாலித்தனத்தோடு விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். எத்தனையோ பேர் கடந்த 2000 ஆண்டுகளில் இன்றைக்கு வருகிறார், நாளைக்கு வருகிறார், இன்னும் ஒரு வருடத்தில் வருகிறார் என்றெல்லாம் பல முறை சொல்லி மக்களை குழப்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களுடைய பேச்சை கேட்டெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாது, மாறாக நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும், என்னை நம்பி என் வார்த்தைகளின்படி வாழ வேண்டும், தவறான போதனைகளை நம்பக்கூடாது, பாவத்திற்கு இட்டுச் செல்கின்றவர்களை நம்பக்கூடாது என்றுதான் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்துகிறார். அத்தோடு சேர்ந்து ஆண்டவர் சொல்வது, என்ன நேர்ந்தாலும் நீங்கள் திகிலுற வேண்டாம். எப்போது நாம் திகிலுறாமல் இருப்போம்? ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது, அவரை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்ற போது. மேலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நாடு நாட்டுக்கு எதிராகவும் அரசு அரசுக்கு எதிராகவும் செயல்படும். நிலநடுக்கம் இருக்கலாம், நிலநடுக்கம் நேரலாம், பஞ்சம் ஏற்படலாம், கொள்ளை நோய்கள் இருக்கலாம், பெரிய அடையாளங்கள் இருக்கலாம். இவை அனைத்தும் உங்களை எதிர்கொண்டாலும் என் வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் திகிலுறவே மாட்டீர்கள். மாறாக உங்கள் நீதி தீர்ப்பு நெருங்கி வந்தாலும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றுரைக்கின்றார். இன்றைய திருப்பாடல் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கோருவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். பிரியமானவர்களே, திகிலுறாமல் ஏமாந்து போகாமல் நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். அன்பு ஆண்டவரே, எங்களிடம் உள்ள பொருட்களை பற்றி, வாகனங்களை பற்றி, எங்கள் வீடுகளை பற்றி நாங்கள் எவ்வளவோ பெருமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவரே, இவையெல்லாம் நிலையானவை அல்ல. நாங்கள் உம் வார்த்தையின்படி எப்போதும் வாழ்ந்தால்தான் ஏமாந்து போக மாட்டோம். திகிலடைய வேண்டிய அவசியம் இருக்காது. நீதியோடு தீர்ப்பிட வர இருக்கின்ற உம்மிடம் எங்களையே ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமேன்.